அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு நிறைய நபர்களுக்கு ஒரு பலனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, நிறைய பணப்பிரச்சனை இருக்குது, பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வரமாட்டேங்குது, எங்களோட அவசியமான சூழ்நிலைக்கு பணம் கையில் தங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதற்கான வஜீஃபாக்கள் எவ்வளோதான் போட்டாலும் எங்களுக்கு இன்னமும் போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு வஜீஃபா அதிக நபர்கள் விரும்பக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட நபர்களுக்காக நான் ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு அமல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட நசீப்ல அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வாழ்வாதாரத்தை பரக்கத்தா எழுதுவானாம். கடன் பிரச்சனையோ பண கஷ்டமோ வாழ்க்கையில ஆயுசுக்கும் வராதாம். அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு அமலை தான் நான் சொல்ல போறேன். ஆனா இந்த அமலுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, 5 நேரம் கண்டிப்பா நம்ம தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி தொழுகையை கடைபிடிச்சு இந்த அமலை செஞ்சா சுபஹானல்லாஹ், நீங்க தான் அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், பூமியில வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமே நானே வாழ்வாதாரத்தை அளிக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்டவன் கிட்ட 5 வேளை தொழுதுட்டு நம்ம இந்த அமலை செஞ்சுட்டு நம்ம தொடர்படியா கேட்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதிகம் அதிகம் தருவான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வாழ்வாதாரம் என்பது செல்வம் மட்டும் கிடையாது. ஆரோக்கியம், அமைதி, அன்பு, உறவு, இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா நியாமத்திலையுமே அல்லாஹ் பரக்கத்து செய்றானாம். பரக்கத் இருந்தா என்ன ஆகும்? நம்ம எல்லோருக்குமே நிம்மதி இருக்கும். அந்த விஷயத்துல நம்ம எல்லோருக்குமே மன அமைதி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் பரக்கத். அப்படிப்பட்ட பரக்கத்தை தினமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபஜ்ர்ல இருந்து நம்ம தொடங்கலாம். முதல்ல ஃபஜ்ருக்கு, யா ரஸாக் உர்ஸுக்னி ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபன் வாசிஅன், இந்த திக்ர 100 தடவை நம்ம ஓதணும். ரிஸ்க் வழங்கக்கூடியவனே, எனக்கு ரிஸ்கை வழங்கு. எப்படிப்பட்ட ரிஸ்க் அப்படின்னா, ஹலாலான, நீ அனுமதிக்கப்பட்ட ரிஸ்கை எனக்கு வழங்கு. எப்படி அப்படின்னா, விசாலமாக, அதிகமாக எனக்கு வழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ர இன்ஷா அல்லாஹ் 100 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது லுஹர்ல, அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாகுனினி பி ஃபலலிக்க அம்மன் சிவாக். அல்லாஹ்வே, ஹராமை விட்டும் ஹலாலை கொண்டு எனக்கு என்னுடைய தேவையை நிறைவேற்று, என்னுடைய தேவைக்காக என்னை மற்றவர்களிடம் விட்டுவிடாதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதும்போது நமக்கு செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இன்னும் நம்மளோட கடன் பிரச்சனை நமக்கு நீங்கும், பணத்தட்டுப்பாடு இதெல்லாமே நமக்கு நீங்கிரும். அடுத்தது 3வது திக்ரு அசருடைய தொழுகைக்கு பிறகு, யா ரஸாக்கு யா ஃபத்தாஹு யா வஹாபு, ரிஸ்க் வழங்கக்கூடியவனே, வெற்றியின் கதவுகளை திறக்கக்கூடியவனே, பெரும் கொடையாளனே அப்படின்னு அழைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமம். இந்த திருநாமங்களை 33 தடவை ஓதிக்கணும். அடுத்தது மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அதாபன்னார், அல்லாஹுவே, எங்களுக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, இன்னும் எங்களுக்கு அதிலே பரக்கத்தும் செய்வாயாக, இன்னும் நரக வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு துஆவையும் இன்ஷா அல்லாஹ் மக்ரீபுக்கு பிறகு நீங்கள் 21 தடவை வளமையாக ஓதிடுங்க. அடுத்து இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு, அல்லாஹும்ம அன்டர் ரஸாக்கு வானல் ஃபகீரு இலைக்க ஃபர்சுக்னி மின் ஹைசு லா அஹ்தசிப், அல்லாஹ்வே, நீயே வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய், நானும் ஏழையாக இருக்கிறேன், எனவே எனக்கு நீ கணக்கின்றி ரிஸ்கை வழங்குவாயாக. இந்த ஒரு திக்ர இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெறும் 10 தடவை இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 5 திக்ரையும் நீங்கள் தொடர்படியாக ஒரு வேளை தொழுகை கூட கலா இல்லாமல் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு இந்த திக்ரை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஒரு பெரிய அளவில் பரக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். எல்லோருமே இதை தொடர்ச்சியாக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வரைக்கும் நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களோட செல்வத்தில் பரக்கத்து செய்வான். ஆயுசுக்கும் உங்களுக்கு கடன் என்பது இருக்காது. ஏன்னா ஒரு வழியில் கொடுக்கக்கூடியவங்கிட்டேயே நம்ம கேட்கும்போது நமக்கு இன்னொரு வழியில் நமக்கு எப்படி நஷ்டம் ஏற்படும்? நமக்கு நஷ்டமே ஏற்படாது, எந்த விதமான கடனோ கஷ்டமும் ஏற்படாது. கட்டாயம் நீங்கள் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்க.
ஆயுசுக்கும் கடன் இருக்கக்கூடாது யா அல்லாஹ். ஆயுசுக்கும் என்னுடைய பண தேவைக்காக நான் யாருக்கிட்டேயும் நிற்கக்கூடாதுன்னு கேட்டுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். இன்னும் உங்களுக்கு அதிகம் அதிகம் கேளுங்க. எனக்கு இவ்வளோதான் வேணும்னு கேட்காதீங்க. இன்னும் நிறைய கொடு அப்படின்னு கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நிறைய வாரி வழங்குவான். மேலும் இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல சிறந்த ரிசுக்குடைய வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட அழகுக்காக ஆரோக்கியத்துக்காக நிறைய ஹெர்பல் நேச்சுரல் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் மிக முக்கியமாக அழகுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏராளமாக இருக்குது. அதில் முதலாவது மூலிகை நலங்கு மாவு இருக்குது. இன்னும் ரோஜா இதழ் ஃபேஸ் பேக் இருக்குது. இதில் ரோஜா, சந்தனம், ஜாதிக்காய் இருக்குது. இன்னும் தனியாக பன்னீர் ரோஜாவினுடைய துகள்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள், இன்னும் முல்தானி மெட்டி, இன்னும் மஞ்சிஸ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ஒரிஜினல் சந்தனத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி வளர்ச்சிக்காக 2 பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. முதலாவது மூலிகை சீயக்காய் தூள். இதை நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது 2வது ப்ராடக்ட் என்னென்னா ஹேர் ஆயில் நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான மூலிகைகள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் நம்மக்கிட்ட சுத்தமான தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா விதமான நோய்களுக்கும் அருமருந்து. இதில் உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு, கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜாகவோ நீங்கள் உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.